வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி வான்வழி வகுப்புகளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் ஒரு புதிய பாடமாக புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகம், The 9th book of the New Testament, கலாத்தியருக்கு எழுதின நிருபம். பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு எழுதின கடிதம். ஆகவே இதை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் என்று நாம் படிக்கிறோம். கலாத்திய நாடு யூத மக்களால் நிறைந்த ஒரு நாடு. கிரேக்கர்களும் வேறு இன மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அந்தியோகியாவிலிருந்து தரைமார்க்கமாக ஏறக்குறைய 72 மாதங்கள் பயணப்பட்டு போய் அந்த ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது சுவிசேஷ பயணத்தில் செய்திருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொன்றவர்கள் யூதர்கள். அப்பொழுது யூதர்களுக்கு விளங்கவில்லை. அவர்கள் கண் சொருகி போன குருடர்களைப் போல தவறாக புரிந்து கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைந்து அவருடைய இரத்தப்பழிக்கு ஆளானார்கள். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில், முதலில் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்த மக்கள், அவர்கள் யூதர்கள், ஏறக்குறைய அவர்கள் 3000 பேர். இந்த தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம் 41வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அடிப்படையில் ஆரம்ப சபை யூதர்கள் மத்தியில் எருசலேம் நகரத்தில் சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு அருகில் தான் உருவானது. இந்த தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் படிக்கிறோம். Therefore the earlier Christians were a convert of Jews. ஆக ஆரம்ப கிறிஸ்தவர்கள் யூத பாரம்பரியத்திலிருந்து வந்ததுனால அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மயக்கம் இருந்தது. அளவுக்கு மீறி சாப்பிட்டா கூட நமக்கு ஒரு மயக்கம் வரும். அது மாதிரி பழைய விஷயங்கள் நம்முடைய மனதில் இருந்தால் ஒரு மயக்கம் போல் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த காதல் பாருங்கள். கல்யாணம் ஆகி வேறு இடத்துக்கு போனால் கூட அந்த பழைய ஞாபகம், அந்த பழைய புளித்த மாவு, அந்த பழைய இன்பம் எப்போதும் ஒரு வாந்தியை போல நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். இந்த மக்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் வழியில் நடக்க ஆரம்பித்த பிறகு யாரோ ஏதோ சொல்ல போய் அதை பேச்சை கேட்டு அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது. ஏன்னா அன்பு சகோதரர்களே, நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அடிக்கிற காற்றில் அம்மிக்கல்லும் பறக்கும். அம்மிக்கல் இருக்க, அது எவ்வளோ பெருசு, எப்படி காற்றுல பறக்கும்? அது காரணம் என்னன்னா, இந்த அம்மி வாங்கி 50 வருஷம் ஆச்சு. தேய்ச்சி அது ஓடா போனதுனால அது காற்றுல தள்ளிட்டு போயிட்டுது. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எறும்பு ஊற கல்லும் தேயும்னு இன்னொரு பழமொழி. எறும்பு இருக்க, அது ஊறிக்கொண்டே இருந்தால் ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல ஒரு குழி விழுந்துடும். அது மாதிரி மனிதனுடைய மனதில் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை தியாகம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது. கலாத்திய மக்களுடைய பின்புலம், அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அவர்கள் யூத சமயத்திலிருந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் வெறியர்களாக இருந்தவர்கள். இயேசுவை பிலாத்துவினிடத்தில் சிலுவையில் அறையும்படி கேட்டுக்கொண்டவர்கள். இயேசுவின் இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சவால் விட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்ப மறுத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே திருச்சபை எருசலேம் நகரத்தில் 33ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்.
கல்யாணம் ஆகி 1 மாதம் பொறுத்து அந்த கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்களில் கணவன் தன் மனைவி விட்டு ஓடி போயிடுறான். இது நடக்கிற சம்பவம் தான், நம்ம தினமும் கேள்விப்படுறோம். அந்த பழைய வாழ்க்கைக்கு ஓடி போகிறாங்க. திருமணம் ஆன பிறகு திருந்தி வாழலாம் இல்லையா? அதான் கிடையாது. அப்போது இப்படியே தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட விக்கிரகங்களை விட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினார்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினார்கள். யூதர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினார்கள். புறஜாதிகளும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பிய மக்கள் மறுபடியும் திரும்பலாமா? அவர்கள் திரும்பக்கூடாது. ஆரம்ப காலத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தண்டை வந்தபோது பயம் தொற்றி கொண்டது. இந்த கடலில் விழுந்து சாகனுடைய நிலைமை வந்தபோது மோசே இடத்துல அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இங்கே சாவதற்காக தான் எங்களை அழைச்சிட்டு வந்தீங்களா? பின்னால் எகிப்திய இராணுவம் வருகிறதே, ஐயோ 2 பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறோமே, நாங்கள் உடனே திரும்பி பழைய அடிமைத்தனமாகிய எகிப்துக்கு போனால் நலமாக இருக்கும் என்று அவங்க நினைச்சாங்க. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு சூழலில் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் போது, அது கல்யாண விஷயமா இருக்கலாம், நில விஷயமா இருக்கலாம், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம். குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்த மதம், ஜாதி, தீண்டாமை இதன் கீழே இருக்கும்போது நம்ம பழைய இடத்துக்கே போயிடலாமா என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். கிறிஸ்தவர்கள் 2 பெயர்களோடு 2 நம்பிக்கைகளோடு கிறிஸ்தவனாக இருப்பான், விக்கிரக வழிபாடு செய்கிறவனாகவும் இருக்கிறான் இந்த நாட்டில். இது ஒரு கொடுமையிலும் கொடுமை. இந்த நிலை தான் கலாத்திய மக்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே தரைமார்க்கமாக 72 மாதங்கள் போய் அந்த கலாத்திய நாட்டிலே திருச்சபையை உருவாக்கின அப்போஸ்தலனாகிய பவுல் நெஞ்சு வெடித்து விடுவது போல, எரிமலை வெடித்து குமுறுவது போல அவனுடைய இருதயம் உடைகிறது. கலாத்திய நாட்டில் உள்ள சபை பின்வாங்குகிறது, இயேசுவை மறுதலிக்கிறது, சத்திய பாதை விட்டு வழி விலகி விட்டார்கள். அவர்கள் பழைய அடிமைதன வீடாகிய எகிப்துக்கும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் சடங்குகளுக்கும் புனஸ்காரங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் திரும்புகிறார்கள். இதை கேட்டபோது அவனுடைய நெஞ்சு வெடிப்பது போல் இருந்தது. பாருங்கள், கலாத்தியர் 3வது அதிகாரம் முதல் வரி பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? நீங்கள் உங்களை யாராவது பார்த்து புத்தி இல்லாதவனேன்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வரும். இன்றைக்கி கிறிஸ்தவம் மார்க்கமாக இல்லாமல் மதமாக இருக்க அவர்கள் அத்தனை பேரும் புத்தி இல்லாதவங்க தான். நான் சொல்ல, வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போஸ்தலர் எழுதி கொடுத்த வார்த்தைகளின்படி நடக்காத, அதே நேரத்தில் தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற எந்த நட்சத்திர போதகரும், எந்த நட்சத்திர சபைகளும், எந்த பெருங்கூட்டங்களும், நீங்கள் 1000 பேராக இருக்கலாம், 10,000 பேராக இருக்கலாம், 1,00,000 பேராக இருக்கலாம், கோட்டை கொத்தளங்களாக உங்கள் சபை கட்டடங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் புத்தி இல்லாதவர்கள். வசன்படி நடக்காத ஆள் புத்தி இல்லாத ஆள். இயேசு கிறிஸ்து சொன்னார், புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன். வேறுபாடு என்னன்னா, புத்தி உள்ளவன் கண்மலையின் மேலே வீட்டை கட்டுகிறான். மழை வந்தது, பெருவெள்ளம் வந்து மோதியது, அந்த வீடு நின்றது. ஏனென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி புத்தி உள்ளவனாக அந்த வீட்டை கட்டினான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டும் புத்தி இல்லாதவனாக மணல் மேல் ஒருவன் வீட்டை கட்டுகிறான். மழை வந்தது, வெள்ளம் வந்து மோதியது, அந்த வீடு விழுந்து முற்றிலும் அழிந்தது. ஏன் அந்த வீடு விழுந்தது? அவன் புத்தி இல்லாதவன், கட்டின ஆள் அப்படிப்பட்ட ஆள். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு மதத்தில் இருக்கிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். சில ஆள் என்னை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஏன் இதெல்லாம் எடுத்தாந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு தேவை இல்லையா? அநேக சமயத்தில் நம்ம இப்படி தான் பேசுகிறோம். யாராவது எனக்கு சொல்லியிருந்தா நிச்சயமாக நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
உங்கள் வாழ்நாள் காலத்தில் சொல்கிறேன், உங்களுடைய மரணத்துக்கு முன்னால் இதை போதிக்கிறேன். இந்த தலைமுறையில் நீங்கள் மாறுங்கள் என்று சொல்கிறேன். சகோதரர்களே, உங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி நீங்கள் போகிறதெல்லாம், நீங்கள் செய்கிறதெல்லாம், நீங்கள் நம்புறதெல்லாம் சரி அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் உடனே எனக்கு காணிக்க அனுப்பிடுவீங்க, என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஒரு ஆசாரியனைப் போல தேவ சமூகத்தில் நின்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? அப்போ போதிக்கிற ஒரு மனிதன், சத்தியத்தை சொல்லுகிற ஒரு மனிதன் தேவனை நோக்கி செய்கிறான் அந்த வேலையை. மனுஷரை நாடி போதிக்கிறவன் அந்த மனுஷனுடைய காது எப்படி நமைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குடையறதுக்கு அவன் விரும்புவான். உனக்கு எது சொன்னால் பிடிக்குமோ அதையே சொல்லிகிட்டு இருப்பான். கைத்தட்டல் பெறுவான், காணிக்கை சுரண்டுவான், ஜபகோபுரங்களை கட்டுவான், எல்லா பொய் தீர்க்கு தரிசனங்களும் சொல்லுவான், ஜெப எண்ணெயில் விற்பான், இயேசுவை நேரில் பார்த்தேன்னு சொல்லுவான், உங்களையும் நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் ஃபஸ்ட் கிளாஸில் அப்படின்னு சொல்லிவிடுவான். அந்த அளவுக்கு தைரியமான கிறிஸ்தவ மத தலைவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுலடியார் கேட்கிறார் கலாத்தியரை பார்த்து, டு whom I am pleasing, man or God? என்ன ஆச்சரியமான கேள்வி பாருங்கள். கிறிஸ்தவம் எவ்வளோ சவால் கொடுக்குதுன்னு பாருங்கள். கிறிஸ்தவத்தில் உள்ள ஆழம் என்னன்றதை பாருங்கள். அதாவது நம்ம படுத்து தூங்கினா கூட யாராவது ஒருத்தன் வந்து எழுப்பி விட்டுருவோம் நம்மளை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஏன்பா என்னை எழுப்புற, நானே களைப்பாய் படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரியான வழியில் போகணுன்னு நினச்சா கூட சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். அவன் நம்முடைய மனதை புரட்டி விடுவான். பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளாக அந்த தோட்டத்தை பண்படுத்தி அவர்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆதாம் கொஞ்சம் விலகி தூரமாக எங்கே சென்றிருந்த நேரத்தில் சாத்தான் பாருங்கள் சரியாக பலவீனமான ஏவாளை சந்தித்து கடவுளுக்கும் அந்த மனிதனுக்கு இடையில் ஒரு கலகத்தை விளைவிக்கிறான். அந்த கலகம் என்னன்னு கேட்டால், தேவன் இப்படி சொன்னாரா, நீ அந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு தேவன் சொன்னாரா, அதை நீ சாப்பிட்டு பாரு, உன் கண்ணு திறக்கும், நீயும் கடவுள் மாதிரியே இருப்ப, இப்படியெல்லாம் தூவம் போட்டு விட்டான். ஏவாள் தேவன் விலைக்கு இருந்த கனியை பறித்தாள், அவள் சாப்பிட்டாள், தன் கணவன் இடத்துல கொடுத்தாள். ஒரு ஆதாம் மனைவி கொடுக்குற கனி எந்த மரத்து கனின்னு தெரியாமல் ஏதோ ஒரு பழத்தை கொடுக்குறாள்னு அவனும் வாங்கி சாப்பிட்டான். உடனே அவர்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் தெரிஞ்சது, ஒரு மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது. They lost the glory of God. They were sinned, come under the law of death. மரண சட்டத்தின் கீழே வந்துட்டாங்க. ஏன்னா கடவுள் சொன்னார், நான் விலைக்கின அந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவியர்கள் என்று சொல்லியிருந்தார். அதே வேலையை அவங்க செஞ்சிட்டான். இதுக்கு யார் காரணம்? பிசாசு அவருடைய மனதை சோதித்தான். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய, நல்ல கவனிங்க, உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உண்மை என்பது சத்தியம். கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை விட்டு உங்கள் மனது விலகி விடுமோ என்ற அந்த செய்தியை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார். சாத்தான் ஏவாளை அவளுடைய மனதை வஞ்சித்தது போல, ஏமாற்றினது போல உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ என்று நான் அஞ்சுகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமாக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான கருத்து, நம் மத்தியில் இருக்கிற ஒரு கருத்து தான். அதாவது ஒரு பெண்
கற்புள்ளவளாக அப்படின்னா அவளுடைய உடலால் இன்னொருவரோடு வாழாதவள் என்று பொருள். இன்னொரு மனிதனால உடல் உறவு கொள்ளாதவள் என்று பொருள். அவ்வளவுதான். கற்பு என்பது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆனால் நம்முடைய நாட்டில் ரொம்ப ஆழமாக பெண்ணுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அது போகட்டும். இங்கே பவுலடியார் ஒரு கருத்தை சொல்கிறாரு. மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு மணவாளனை போல் இருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய கணவரை போல் இருக்கிறார். பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்நானம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன் உதாரணமாக ஒரு மனையாட்டியை போல் இருக்கிறாள். அப்போ இந்த மனையாட்டி அந்த மணவாளனோடு சேர்ந்து வாழணும் இல்லையா? பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம், இந்த கான்செப்டில் இதை சொல்கிறார். இப்போது நம்ம பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியில் என்ன பார்க்குறோம்? கல்யாணம் ஆகி 1 மாதம் பொறுத்து பழைய காதலனோடு ஓடி போகிறா. எத்தனை சம்பவங்கள் நம்ம படிக்கிறோம். நம்ம வீட்டு பொண்ணுங்க அந்த மாதிரி வாழலையா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பைத்தியம் பிடிச்ச பொண்ணை என்ன செய்யறதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? செய்யலாமா? அந்த மாதிரி வாழ்க்கை என்பது சமுதாயத்தில் இருக்கிறது. பார்க்குறவங்களாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பேசுகிறவங்களாம் புருஷன் ஆகிட முடியாது, ஊரில் இருக்கிற எல்லாருமே அப்படியெல்லாம் நினச்சிட முடியாது. வாழ்க்கை என்பது ஒன்று தானே. ஒரு முறை நாம் வாழ்கிறோம், ஒரு முறை கணவன் மனைவியாக மாறுகிறோம், திருமண பந்தத்தின் கீழே இருக்கிறோம். அதை முறித்து கொள்ள யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் சமுதாயத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒரு கல்யாணம் ஆகி கணவனோடு வாழ்ந்து பிறகு ஒரு மாதம் 2 மாதம் பொறுத்து அந்த பழைய நினைவுகளும் ஞாபகங்களும் வந்து ஓடி போவது போல ஆவிக்குரிய விஷயத்தில் பழைய மதத்துக்கு ஓடி போகிற மக்களை கலாத்தியாவில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம சபைகளில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு கிறிஸ்தவராக இருப்பார், திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உள்ளூரில் அவர் ஒரு இந்துவாக தான் இருப்பார். பேர் மாற்றிக்க மாட்டார், பழக்க வழக்கங்களை மாற்றிக்க மாட்டார், விக்கிரக வழிபாடுகளை அப்படி மறைமுகமாக செய்வார், சட்டைக்குள்ளே ஏதாவது ஒரு சொருபத்தை மறைச்சி வச்சுக்குவார், கையில் ஒரு நூலை கட்டிக்குவார், நெற்றியில் ஒரு பொட்டு இட்டு கொள்வார். இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்ய மாட்டார். இப்படி தானே நம்மலாம் செய்கிறோம். இவர்களை தான் வேத வசனம் புத்தி இல்லாத மக்கள், உங்களுடைய விசுவாசம் தோல்வியை நோக்கி செல்கிறது, உன்னுடைய ஆவிக்குரிய வீடு மணலில் கட்டப்பட்டிருக்கிறது, அது நியாயத்தீர்ப்பு என்ற பெருவெள்ளத்திலே அடித்து கொண்டு போகிறது. அதனால தான் பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய இந்த நிருபம் புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகம். ரொம்ப ஆச்சரியமாக இதை கேட்கிறார். ஒரு முக்கியமான சொல்லை நாம் கவனிக்க வேண்டும். அந்த சொல்லை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக இப்போ சொல்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 1 வசனம். இங்கே ஒரு அற்புதமான உதாரணம். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் விவசாயி கையில் மாடு இருக்கிறது. அந்த மாட்டு கழுத்து மேலே போடுற ஒரு நுகத்தடி இருக்குது. அந்த நுகத்தடியை அதனுடைய கழுத்து மேலே வச்சு மூக்கணாங்கயிறு என்று சொல்லக்கூடிய அந்த கயிறோட அந்த நுகத்தடியை கட்டிட்டா அந்த மாடு தான் விருப்பமாக போகாது. அந்த விவசாயி எதை விரும்புகிறாரோ அந்த பக்கமாக தான் அது போகும், அந்த வேலையை மட்டும்தான் அது செய்யும். இப்போது நம்ம பழைய பாவத்திலும் பாரம்பரியத்திலும் விக்கிரக வழிபாடுகளில் இருந்தப்போ அந்த நுகத்தடியின் கீழே நம்ம இருந்தோம். இப்போ கிறிஸ்து கிட்ட வந்துட்டோம், கற்புள்ள கன்னிகைகளாக இயேசுவண்டை திரும்பிட்டோம், பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்தோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாறணும். இப்போ இந்த புதிய நுகத்தடி கீழே வந்துட்டோம். இந்த நுகத்தடி கீழே கட்டி போட்டு பழைய நுகத்தடிக்கு நீ போகலாமா என்று கேட்கிறார். அதுக்கு அந்த கலாத்திய நாட்டில் உள்ள அந்த கிறிஸ்தவன் என்ன சொல்கிறான்? உங்களை போல என்ன போல ஒரு பதில் சொல்கிறான். ஏன், எனக்குன்னு ஒரு ரைட் இல்லையா? எனக்குன்னு ஒரு திங்கிங் பவர் இல்லையா? எனக்குன்னு ஒரு லிபர்ட்டி இல்லையா? எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இல்லையா? இந்த அறிவாளி இப்படி சொல்கிறான். மத விஷயத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா? எனக்கு ஒரு நியாயம் இல்லையா? எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? என் வழியில் நான் நடக்கக்கூடாதா? எனக்கு என்ன மூளை இல்லையா? நான் எப்படி வேணா இருக்கலாமே. அப்படி இருக்கிறதா இருந்தால் அதுக்கு பேர் மார்க்கம் அல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ நடக்கிறதா இருந்தால் அது கிறிஸ்தவம் அல்ல.
ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் அவங்க இஷ்டத்துக்கு இருந்ததுனால தான் செத்தார்கள், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு திரும்புகிறார்கள். புரியுதா? ஆகவே நம்ம மன விருப்பத்தின்படி நடப்பது மார்க்கம் அல்ல, கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி நடப்பது தான் மார்க்கம். ஆக அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ ஹாவ் லிபர்ட்டி மேன், எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, என் சுதந்திரத்தில் நீ தலையிடாத, நான் என்ன வேணா செய்வேன். அப்படி தான் இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவர்களும் மனதால் அப்படி என்றாங்க. என்னங்க இந்த மாதிரி பைபிள் எழுதியிருக்க, இப்படி சத்தியம் இருக்க, இப்படி அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்களே, இயேசு கிறிஸ்து இப்படி சிலுவையில் உனக்காக மரித்தார், இயேசு நியாயாதிபதியாக வரப்போகிறாரு, இதெல்லாம் எடுத்து சொன்னால் நாங்கள் காலகாலமாக இப்படி தாங்க இருக்கிறோம். நினச்சா போவோம் சபைக்கு, நினச்சா என்ன ஒன்றா செய்வோம். இன்றைக்கி இந்து, நாளைக்கு கிறிஸ்தவ, நாளன்னைக்கு நான் இஸ்லாமியராக கூட இருப்பேன். இருங்க, இந்த உலகத்துக்குரியவங்க என்ன வேணா செய்யலாம். ஆனால் தேவனுடைய மக்கள் அப்படி செய்ய முடியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இது ஒரு அடிமைத்தனம் மாதிரி இருக்குது, இட்ஸ் எ ஸ்லேவரி. ஒரு மனைவி புருஷனுக்கோடு வாழும்போது அடிமைத்தனம்னு சொல்லலாமா? ஒரு கணவன் மனைவியோடு வாழும்போது நான் அடிமைன்னு சொல்லலாமா? அந்த இடத்துல அடிமைத்தனம் இல்லை. கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை அன்பின் வாழ்க்கை, தியாக வாழ்க்கை, ஒன்றாக இருக்கும் வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கை. எந்த ஒரு பெண்ணும் நான் ஒரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு கணவனோடு இருந்தால் அது ரொம்ப கேவலம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தே ஆர் நாட் ஸ்லேவ் டு ஈச் அதர், தே live by happy life, they are mutual friends, they make a one family. ஒரு அழகான ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய இருவராக, கட்டடம் கட்டிடும் சிற்பிகளாக குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டான் அடிமை என்ற அந்த வார்த்தை கிடையாதுங்க. அது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு அடிமை வாழ்க்கை கிடையாது. அதுக்காக அதை விட்டுட்டு நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாக போக முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அதாவது நீங்கள் மறுபடியும் எகிப்துக்கு திரும்பி விடலாம் என்று நினைத்த இஸ்ரவேலைப் போல இல்லாமல், பாவ வாழ்க்கைக்கு திரும்பாமல், பின்வாங்கி போகாமல், கெட்டு போகாமல், கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த சுவாதீனம், உங்களுக்கு ஒரு சுவாதீனம் இருக்குது, உனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, ஒரு லிபர்ட்டி இருக்குது. ஆனால் அது ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்குது. சாப்பிடலாம், உடுக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், படிக்கலாம், படிக்காமல் போகலாம், எல்லாத்துக்கும் நம்ம சுதந்திரம் இருக்குது கிறிஸ்துக்குள்ளே. புதுசாக நமக்கு தலையில் 1-2 கொம்பு புதுசாக முளைக்கணும் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்லலை. நம்ம சாதாரண மனிதர்களாக தான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கோம். ஆனால் அந்த மனிதனாக இருக்கிற நமக்கு ஆரோக்கியமான ஒரு செய்தியாக இயேசு இருக்கிறார். நம்ம அவரை விட்டு அந்த அன்பை விட்டு மறுபடியும் பழைய நுகத்தடிக்கு, அடிமைத்தனத்துக்கு போகலாமா? அந்த நுகத்தடியின் கீழே எவனாவது வெற்றி பெற்றிருக்கிறானா? இப்போது ஒருத்தனோட வாழ்ந்து அதை விட்டு பழைய காதலனோடு ஓடினால எத்தனை நாளைக்கு அவளுக்கு சந்தோஷம் இருக்கும்? ஒரு நாள் அவன் கொட்டுவான், நீ ஏற்கனவே அவனோட வாழ்ந்தவள், அன்னைக்கு இவ கசந்து போய் தூக்கு போட்டு சாகலான்னு நினைப்பாள். ஆகவே தவறான வாழ்க்கை தடுமாற செய்யும். கற்புள்ள கனிகளாக வாழ்க்கை முழுதும் வாழ்ந்தால் உங்கள் மீது எந்த குற்றமும் சுமராது. அதுபோல இயேசு கிறிஸ்துக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை, அந்த சுதந்திரம், அந்த சுவாதீனத்தை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டு நமக்கு கொடுத்த அளவின்படி, விசுவாசத்தின்படி, வரத்தின்படி நாம் வாழும்போது நாம் தவறாக போக மாட்டோம். மாறாக நாம் கிறிஸ்துவை விட்டு அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து, அநியாயங்களை செய்து, பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பும்போது நாம் பின்வாங்கி போய்விடுவோம். என் சகோதரர்களே, கலாத்திய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பழைய மதமாகிய மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் திரும்புகிறார்கள். இதான் அதில் இருக்கிற இஷ்யூவே.
the new converts of Galatia are returning to the old Moses law. Once upon a time they were under the Moses law and they followed Christ by obedience to the gospel. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த பழைய யூதர்கள் பழைய கணவனிடத்தில் பழைய அடிமைத்தனத்துக்கு ஓடுவது போல அவர்கள் மனதாலே மாறுகிறார்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஒன்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அந்த நுகத்தடியின்படி ஒருவரும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. There is none righteous under the law of Moses. It was an unbearable yoke. சுமக்க முடியாத நுகத்தடி. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். என்ன சொல்கிறாரு? இது பாருங்க, உங்களாலையும் அந்த பழைய ஏற்பாட்டின்படி நடக்க முடியாது, மற்றவர்களாலும் நடக்க முடியாது. இந்த பழைய நுகத்தடி போன்ற இந்த அடிமைதன போதனையை புதிதாக கிறிஸ்துக்குள் வந்திருக்கிற பிரஜாதிகள் மேலும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிந்த யூதர்கள் மேலும் மீண்டும் நீங்கள் வைக்கலாமா? அந்த அடிமைதனத்துக்கு அழைக்கலாமா? என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்தவ மார்க்கம்னா என்னன்னு பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் 2000 பிரிவுகளை உடையது. கத்தோலிக்கத்தில் ஆரம்பித்து ப்ராட்டஸ்டண்ட்டுக்கு வந்து அப்படியே பெந்தேகோஸ்து அமைப்புகள் அத்தனையுமே மதங்கள் தான். நீங்கள் இந்த மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய நியாயப்பிரமாண கிரியைகளை கொஞ்சம் குறைய ஏறக்குறைய அவர்கள் கைக்கொள்கிறார்கள். இது சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதான் உண்மை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன், பெந்தேகோஸ்துக்காரர்கள் தசம பாகம்னு ஒன்று போதிக்கிறாங்கல்ல, அது எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழே இஸ்ரவேலர்கள் கொண்டு வந்த காணிக்கையினுடைய விதிமுறைகள் அவைகள். அப்போது புதிய ஏற்பாட்டில் 15 வசனங்கள் எப்படி காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை விட்டாங்க. அப்போ கிறிஸ்துவை விட்டு விலகி மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு அவங்க போகிறாங்க. ஏன்னா தசம பாகம் கொடுக்குறது ரொம்ப சுலபம், அது ஒரு வரி கட்ட மாதிரி கட்டிட்டு போயினே இருக்கலாம். ஆனால் ஒரு ஜீவனுள்ள காணிக்கை கொடுப்பது உங்கள் மனதை சார்ந்த விஷயம், விசுவாசத்தை சார்ந்த விஷயம். ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொன்னேன். ஆக இன்னை வரைக்கும் தசமாகம் கொடுக்குற ஆள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைதனமாகி நுகத்தடியின் கீழ் இருக்கிறார். இது மாதிரி நூற்றுக்கணக்கான உண்மையை நான் எடுத்து சொல்ல முடியும், தாங்கவே மாட்டீங்க நீங்கள். ஆங்கிலத்தில் இந்த லிபர்ட்டி என்ற வார்த்தை சுவாதீனம் என்று எழுதியிருக்காங்க. தமிழில் எலுத்தீரியா என்பது தான் கிரேக்க வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய வழிகளை விட்டு விலகுதல். அதாவது எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று ஒருவன் கடவுளை விட்டு வழி விலகி போகிறான் என்ற அர்த்தத்தில் தான் அந்த லிபர்ட்டி பேசப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம எல்லாருக்கும் சுவாதீனம் தேவை, ஆனால் கடவுளை விட்டு அல்ல. நான் பாவத்தை விட்டு கடவுளிடத்தில் திரும்பின மக்களாக இருக்கிறதுனால மறுபடியும் நான் பாவத்துக்கு திரும்புவேன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. கலாத்தியன் நிருபம் நச்சு என்ற வார்த்தையோடு தொடங்குது. புத்தி இல்லாத கலாத்தியரே, 3ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்போது இந்த புத்தகத்தை புத்தியோடு நம்ம படிக்க போகிறோம், அறிவோடு படிக்க போகிறோம், ஞானத்தோடு படிக்க போகிறோம், காரண காரியங்களோடு படிக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கையை அதோடு பொருத்தி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்பதை ஆராய போகிறோம். மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த புத்தகத்தை படிப்பது உங்களுக்கு ஆரோக்கியம், உங்கள் வலியை நீக்கும், உங்கள் வியாதியை போக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு நேர்பார்வையை கொடுக்கும். நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாளையிலிருந்து இந்த செய்தியினுடைய பாடத்தை நாம் கேட்க இருக்கிறோம். எல்லாவற்றையும் எழுதி கொள்ளுங்கள், திரும்பவும் அதை படித்து பாருங்கள், மற்றவர்களோடு அதை விவாதியுங்கள். நீங்கள் போகிற சபையில் இந்த கருத்துக்களை குறித்து கேள்வி கேளுங்கள்.
கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி செய்தி நிறைவு செய்கிற நாளை சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீர் எங்களை அன்புடன் அழைத்திருக்கிறீர். மீண்டும் அடிமைதன நுகத்தடிக்கு நாங்கள் செல்லாதபடிக்கு, எங்களுடைய சுவாதீனத்தை தவறாக பயன்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தரலும். கேட்ட மக்களுக்கு நல் மனசாட்சி தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.